இயேசு பிரபு சொன்னார், தந்தை, அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னார். இரண்டாவது வார்த்தையை இயேசு பிரபு சொன்னார், அந்த திருடன், இன்று நீ என்னுடன் பரதேசத்தில் இருப்பாய் என்று உறுதியாக சொன்னார். மூன்றாவது வார்த்தையை அந்த பெண்ணிடம் சொன்னார், இதோ உன் மகன். யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த வார்த்தையை இயேசு பிரபு கூறினார். நான்காவது வார்த்தை, என் தந்தை, என் தந்தை, என்னை எப்படி விட்டுவிட்டாய் என்று கூறி அவர் சொன்னார். ஐந்தாவது வார்த்தை, எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆறாவது வார்த்தை, முடிந்தது என்று அவர் சொன்னார். ஏழாவது வார்த்தை, தந்தையே, என் ஆவியை உமக்கு ஒப்படைக்கிறேன். இயேசு பிரபு அவர் ஆவியை ஒப்படைத்த அந்த நேரத்தில் இயேசு பிரபு ஒரு மரணத்திற்கு அவர் தன்னை ஒப்படைத்தார். இயேசு பிரபு அவர் ஆவியை ஒப்படைத்த பிறகு அடுத்த 3 நாட்களில் அவர் சில காரியங்களை செய்ய வேண்டும். யூதர்களின் மரபின்படி நாம் ஆதிகாண்டத்தின்படி பார்த்தால் மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரை யூதர்களின் கணக்கில் ஒரு நாள் ஆகும். நம்முடைய கணக்கில் என்றால் இரவு 12 மணி முதல் அடுத்த நாள் இரவு 12 மணி வரை நமக்கு ஒரு நாள். ஆனால் பைபிள் நூலின்படி அல்லது யூத மரபின்படி மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரை அவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதனால் இயேசு பிரபு அவர் உயிரை விட்டுச் செல்லும் நேரத்தில் சுமார் 3 மணி நேரம் ஆகிவிட்டது. பைபிளில் நாம் பார்த்தபோது அவர் உயிரை விட்டுச் சென்றதும் வானம் இருண்டு போக ஆரம்பித்தது. பூமி முழுவதும் கூட இருள் சூழ்ந்தது. அதற்கு பிறகு நாம் பார்த்தால் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை படித்தால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திற்கு வந்தோம். அப்போது மதியம் அவர் அந்த நேரம் முதல் 3 மணி நேரம் வரை அந்த நாட்டில் முழுவதும் இருள் சூழ்ந்தது. 3 மணி நேரம் முழுவதும் அந்த நாட்டில் என்ன நடந்தது என்றால், இருள் சூழ்ந்தது, சூரியன் மறைந்துவிட்டது. ஆலயத்தின் திரை நடுவில் இருந்து இரண்டாக பிளந்தது. அப்போது இயேசு ஒரு பெரிய சத்தத்துடன் கூச்சலிட்டு, தந்தையே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று கூறினார். அவர் இவ்வாறு சொல்லி உயிரை விட்டார். அந்த அதிகாரி நடந்ததை பார்த்து, இந்த மனிதர் உண்மையில் நீதிமானாக இருந்தார் என்று கூறி தேவனை மகிமைப்படுத்தினார். இதை காணக்கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நடந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருடைய சகோதரர்கள் அனைவரும் கல்லையாவிலிருந்து அவருக்கு பின் சென்ற பெண்களும் தூரத்தில் நின்று இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்த்தால் இயேசு பிரபு அவருடைய உயிரை விட்டுச் செல்லும் நேரத்தில் நாடு முழுவதும் இருள் சூழ்ந்தது என்று சொல்கிறார்கள். அந்த காலத்தில் அந்த நாட்டில் இருந்தவர்கள் கவனிக்கவில்லை என்பதால் இதை எழுதுகிறார்கள். அந்த நாடு முழுவதும் இருள் சூழ்ந்தது, சூரியனும் கூட இருளாக மாறிவிட்டது. அந்த நாட்டில் முழுவதும் ஒரு இருள். மதியம் 3 மணிக்கு இயேசு பிரபு அவர்கள் அவருடைய உயிரை விட்டார். இயேசு பிரபு அவர்கள் உயிரை விட்டு அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திரை இரண்டாக பிளந்தது. தேவாலயத்தின் திரை இரண்டாக பிளந்த அந்த நேரம் வரை மக்கள் தேவாலயத்தின் வெளியே இருந்தார்கள். அது பரிசுத்தமான இடத்துக்குள் செல்ல முடியாதவர்கள். இப்போது இயேசு பிரபு தனது உயிரை விட்டு அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திரை திறக்கப்பட்ட போது நம்மில் ஒவ்வொருவரும் அப்பா, தந்தை என்று அவரை அழைக்க முடியும். நமக்கு அந்த கிருபையை அவர் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரம் வரை நமக்கு தேவருடன் இருந்த தடுப்பு சுவர், ஆதிகாண்டத்தில் ஏற்பட்ட பாவத்தால் வந்த அந்த தடுப்பு சுவர், அந்த வழியை மறைத்திருந்த சுவர்களை இயேசு பிரபு இரண்டாக பிளந்து துண்டுகளாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு, அவருக்கும் இனி எந்த தடையும் இல்லாமல் அவர் வாசலை நமக்காக திறந்தார். தேவருடைய பிள்ளைகள் என்று நாம் யோசித்தால் இயேசு பிரபு தன் உயிரை விட்ட பிறகு அங்கு இருந்த சதாதிபதி சொல்கிறார், நிச்சயமாக இவர் நீதிமானாக இருக்கிறார் என்று. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இவர் தேவருடைய மகன், உண்மையில் இவர் தேவருடைய மகனே என்று எழுதப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர் தவறவிட்டார், நிச்சயமாக அவர் தேவனுடைய மகனாக இருந்தார் என்ற விஷயத்தை எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். தேவருடைய பிள்ளைகளே, அந்த நேரம் வரை சதாதிபதி மற்றும் அந்த சிப்பாய்கள் எல்லாரும் கூட, இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இந்த சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள் போல் இவர்கள் சொன்ன முறைகளில் அவர்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் எப்போது இயேசு பிரபு அவர் உயிரை விட்டார், அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் புரிந்து கொண்ட அந்த ஆசாரியர் சொல்கிறார், நிச்சயமாக இவர் தவறவிட்டார்.
அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. தொலைவில் இருந்து பின்தொடர்ந்த சில பெண்கள், நன்றாக யோசித்து பாருங்கள், அந்த நேரம் வரை இயேசு பிரபுவை எருசலேமிலிருந்து சில பெண்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த பெண்கள் எவ்வளவு வரை பின்தொடர்ந்தார்கள் என்றால், அவர்கள் தொலைவில் இருந்து இயேசுவை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் பெண்கள் என்றால் சமுதாயத்தில் பெரும்பாலும் குறைந்த மதிப்பளிக்கப்படுகிறார்கள். பெண்கள் சில விஷயங்களில் புறக்கணிக்கப்படுகிற இந்த உலகத்தில் இயேசு பிரபு என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இந்த உலகம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. ஒரு தொலைவில் இருந்து இயேசு பிரபுவை தொடர்ந்து பின்தொடர்கிற இந்த பெண்களை நாம் பார்க்கிறோம். ஆதாமின் வழியிலும் மேலும் ஒரு கர்ப்பத்தின் மூலம் இயேசு பிறந்ததால் உலகம் முழுவதும் மரியாளை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அறிவித்தான். அதன் பிறகு அந்த பெண்ணை எச்சரித்தது போலவே இப்போது எழுதப்படுகிறது. இப்போதும் சீடர்கள் எல்லோரும் ஓடி மறைந்து விட்டார்கள். அவர்கள் தங்களது இடங்களில் ஒளிந்து கொண்டார்கள். மனிதர்களுக்கு அவர்கள் எங்கும் தெரியாத அளவுக்கு தொலைவில் இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்கள் மட்டும்தான் இயேசு பிரபுவை தொலைவில் இருந்து தொடர்ந்து பின்தொடர்ந்தார்கள் என்கிறார்கள். இன்று பலர் இயேசுவை அறியாத குடும்பங்களில் சில பெண்கள் இயேசு பிரபுவை தொலைவில் இருந்து பின்தொடர்கிறார்கள். நாமும் அனைவரும் தொலைவில் இருந்து பின்தொடர்கிறோம். இப்போது நாம் இயேசுவுக்கு அருகில் வந்துள்ளோம். யோசவேலின் அதிசயம் என்னவென்றால், இயேசு பிரபுவின் உயிர்த்தெழுதலில் இந்த மரியா மக்தலேனா, 7 பேய்கள் பிடித்த மரியா, யாக்கோபுவின் சகோதரியின் தாய் மரியா மற்றும் மற்ற அனைவரும் கூட இயேசு பிரபுவை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. இந்த 4 மரியாதைகள் இயேசு பிரபுவை பின்தொடர்கிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் அங்கே பெண்கள் இருப்பதை காணலாம். இவர்கள் இயேசு பிரபுவை தொலைவில் இருந்து பின்தொடர்கிறார்கள். மேலும் சிலர் அவரை விடைபெறச் சொல்வதையும் அவர் விடைபெறச் சொல்வதையும் கூறுகிறார்கள். அவர்கள் மார்பை அடித்து அழுகிறார்கள். ஏனெனில் இயேசு பிரபுவில் எந்த பாவமும் இல்லை, இயேசு பிரபுவில் எந்த குற்றமும் இல்லை என்பதாலேயே மனிதர்களின் பாவங்களுக்காக எல்லோருக்காகவும் இயேசு பிரபு மரணித்தார். அங்கே இருந்த அனைவரும் தங்கள் மார்பை தட்டிக்கொண்டு அழுததை நாம் பார்த்தோம் அல்லவா? தேவனை நாம் காண முடியுமா? இப்படி பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு பிரபு 3 மணி நேரத்திற்கு பிறகு தன் உயிரை விட்டார். உடனே அங்கே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்கே தேவாலயத்தின் திரை 2ஆக பிளந்தது. அந்த இடமெல்லாம் இருள் சூழ்ந்ததால் அந்த சிப்பாய்கள் அனைவரும் கூட, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்த்து 2 திருடர்களின் கால்களை உடைத்து அவர்களை கொன்று விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் உயிருடன் இருந்த எதிரி திருடர்களின் உயிரையும் எடுத்து விட்டார்கள். இப்போது இயேசுவின் அருகே வந்து பார்க்கிறார்கள். அவரிடம் இருந்த அந்த கொடூரமான கொடிகட்டும் அடிகளை பெற்ற இயேசு, பலமுறை துப்பியடிக்கப்பட்ட இயேசு, அவமானப்படுத்தப்பட்ட இயேசு, இப்போது அவரை விசாரிக்கிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று அவருடைய மார்பில் நீளமாக குத்தினார்கள். அந்த மார்பிலிருந்து தண்ணீர் மற்றும் இரத்தம் வெளியே வந்தது என்று சொல்கிறார்கள். இயேசுவின் கடைசி இரத்தம், மீதமுள்ள இயேசு இரத்தம், அதுவும் அங்கே சிந்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யார் குத்தினாரோ அவர்களின் முகம் முழுவதும் இயேசு இரத்தம், இயேசு இரத்தம். இப்போது புரிந்தது. இயேசு பிரபு இறந்தார் என்று சொல்லி அங்கே அவர்கள் அறிவிப்பு எழுதியார்கள். மரண சான்றிதழும் வெளியிட்டார்கள். இனி அவருடைய முழங்கால்களை உடைக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் இயேசு இறந்துவிட்டார் என்ற செய்தி. இந்த சபை உலகம் முழுவதும் செல்லும். இந்த நேரத்தில் அரிமத்தியாவைச் சேர்ந்த ஜோசப் என்ற ஒருவர் இருந்தார். அவர் யூத சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு நல்ல மற்றும் நீதிமான். அவர்களுடைய திட்டத்தையோ அல்லது அவர்களின் செயலையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதிர்பார்த்து இருந்தவர். அவர் பிலாத்திடம் சென்று இயேசுவின் உடலை தன்னிடம் வழங்குமாறு கேட்டார். உடலை கீழே இறக்கி அந்த நறுமண பட்டாடையில் சுற்றி புதிதாக வெட்டப்பட்ட கல்லறையில் வைத்தார். அதில் இதற்கு முன்பு யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அந்த நாள் ஆயத்த நாள், அடுத்த நாள் ஓய்வு நாள், அதாவது சத்தம் ஆரம்பமாகும் நாள். அப்போது கலிலேயாவிலிருந்து அவருடன் வந்த பெண்கள் அந்த கல்லறையை பின்தொடர்ந்து இயேசுவின் உடல் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தார்கள். பிறகு அவர்கள் திரும்பிச் சென்று நறுமணப் பொருட்கள் மற்றும் வாசனை எண்ணெய்கள் தயாரித்தார்கள். கட்டளைக்கேற்ப ஓய்வு நாளில் அமைதியாக இருந்தார்கள். இங்கே இந்த பெண்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாமும் இயேசுவை பின்தொடரும் மனிதர்களாக இருக்க வேண்டும். 3.5 ஆண்டுகள் இயேசுவுடன் இருந்த சீடர்கள் எங்கேயும் காணப்படவில்லை. ஆனால் இந்த பெண்கள் துணிந்து வந்தார்கள். அவர்கள் துணிந்து வந்தார்கள். இன்னும் எதுவும் நடந்தாலும் பரவாயில்லை, என்னை கொன்றாலும் பரவாயில்லை, என்னை சித்திரவதை செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இயேசுவை பின்தொடராமல் இருக்க முடியாது.
கடைசியில் பில்டர் செய்து பார்த்தால் இந்த 12 சீடர்களில் ஒருவர் கூட காணப்படவில்லை. இயேசு, நீ என்னை விட்டு போகப் போகிறாய் என்று சொன்ன இயேசுவை விட்டுவிட்ட பேதுருவை நாம் பார்க்கிறோம். எப்போதும் தேவனுடைய பக்தனாக இருந்த ஒரு மனிதர். அவருக்கு யோசிப்பு என்று பெயர். அவர் அரிமத்தேயா நிகோதேமு என்றும் அழைக்கப்படுகிறார். ஒருவர் சேர்ந்து சென்று பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார்கள். இந்த அரிமத்தேயா யோசேப்பு ஒரு நல்ல மனிதர். அவர் ஒருவர்தான். இவர் யூதர். இந்த பரிசுத்தமான மனிதர். இவர் சென்று பிலாத்துவிடம் கேட்கிறார். அரிமத்தேயா யோசேப்பு சாதாரண மனிதர் அல்ல. அவர் மிகவும் பணக்காரர். சமுதாயத்தில் நல்ல பெயர் பெற்றவர். இவர் ஒரு பரிசேயர். மக்களிடையே நல்ல பெயர் பெற்றவர். மேலும் மிகவும் பணக்காரர். ரகசியமாக இயேசுவை பின்தொடர்ந்தவன் என்பதாக சொன்னாராம். தர்மசாஸ்திரத்திற்கு எதிராக நடந்து கொண்டதாக மக்கள் குற்றம் சாட்டுவார்கள் என்று தெரிந்தும் இந்த அரிமத்தேயா யோசேப்பு நிகோதமோசுடன் பிலாத்துவிடம் சென்று மரண சான்றிதழ் பெற்றாராம். பிலாத்து, இயேசு இப்படியே இறந்தார் அல்லவா என்று கேட்டார். அவர் உடலை எனக்கு ஒப்படையுங்கள் என்று கேட்டார். இயேசு இறக்கும் நேரத்திற்கு 3 மணி அல்லது 6 மணி நேரத்துக்குள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு பிரபுவின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும். அந்த மகா விச்சாந்தி நாளுக்குள் இந்த பணியை செய்யவில்லை என்றால் இயேசுவின் முக்கியமான உடலை காகங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் பிற சத்துக்கள் சாப்பிடும் வாய்ப்பு உள்ளது. அப்படியே விட்டுவிட்டால் இயேசு பிரபுவின் இறுதி சடங்கு சரியாக நடைபெறாது. இயேசு பிரபு சொன்ன முறையில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். அவர் 3 நாட்களில் உயிர்த்தெழ வேண்டும். அவரை அடக்கம் செய்ய ஒரு சீடனும் வரவில்லை. நாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கல்யாணத்திற்கு போவதை விட சிரமத்தில் இருக்கும் நேரத்தில் சென்று உதவும் ஒருவரே உண்மையான நண்பர். கல்யாணத்திற்கு போவதை விட சிரமத்தில் இருக்கும் ஒருவரை சென்று ஆதரிப்பவரே உண்மையான உறவினர். இயேசு பிரபுவுக்கு அப்போது ஒருவரும் அருகில் இல்லை. இறுதியில் இயேசுவின் சொந்த சகோதரர்களும் கூட இயேசு பிரபு அந்த அளவுக்கு கொடூரமான மரணத்தை அனுபவிக்கும் போது அவரை பார்க்க கூட வரவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அரிமத்தேயாவைச் சேர்ந்த யோசேப்பு, நிகோதேமு ஆகியோர் மட்டும் இருந்தார்கள். இயேசுவின் உடலை அந்த வீரர்கள் கீழே இறக்கி உடலை அங்கிருந்து எடுத்தனர். சிலுவையிலிருந்து இறக்கி அவர் உடலை மென்மையான நார்ச்சட்டையால் முழுவதும் சுற்றி மூட ஆரம்பித்தார். சில வாசனைப் பொருட்களையும் கொண்டு அவர் உடலுக்கெல்லாம் பூசினார்கள். பூசிய பிறகு இயேசு பிரபுவின் உடலை ஒரு குகையிலோ இல்லாமல் ஒரு சமாதியில் உள்ளே வைத்து விட்டார்கள். இன்னும் 6 மணி நேரம் ஆகவில்லை. மாலை நேரம் என்பதால் உடனே என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்லை நகர்த்த வேண்டும். இதற்கிடையில் இந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிலாத்துவிடம் சென்று இப்படி சொன்னார்கள். இயேசு உயிருடன் இருக்கும்போது அவர் 3வது நாளில் உயிர்த்தெழுவார் என்பதால் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமாதியை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் வந்து இரவு நேரத்தில் கல்லை உருட்டி அந்த உடலை எடுத்துச் சென்று விட்டார்கள் என்றால் இன்னும் பெரிய பிரச்சனை ஏற்படும் என்பதால் கண்டிப்பாக மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியர்கள், சதுகேயர்கள் எல்லோரும் சேர்ந்து பிலாத்தை கேட்டார்கள். பிலாத்து அதற்கு சம்மதித்து அந்த நாளில் சுமார் 12 பேருக்கும் மேற்பட்ட சிப்பாய்களை அங்கு பாதுகாப்புக்கு நியமித்தாராம். 24 மணி நேரமும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்தார். ஒருவர் வெளியே செல்ல வேண்டுமானால் இன்னொருவர் அங்கே நின்று கவனிக்க வேண்டியது அவசியம். அப்போது வாட்ச், சிசி கேமராக்கள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் இந்த சிப்பாய்கள் மூலமாகவே அந்த உடலை மிகவும் கவனமாக பாதுகாத்தனர். அரிமத்தேயா யோசேப்பு அந்த கல்லை நீக்கினார். யூதர்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து ரோம பேரரசு அந்த சமாதிக்கு ஒரு முத்திரை வைத்தது. சிப்பாய்கள் வெளியே காத்திருக்கிறார்கள். பெண்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் உயிர்த்தெழும் நேரத்தில் இயேசு பிரபுவை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கூறி அவர்கள் சென்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக பார்த்தால் இயேசு பிரபு சமாதியில் என்ன செய்கிறார் என்பதை அறியலாம். பலருக்கு இருக்கும் கேள்வி இது: இந்த 3 நாட்களில் இயேசு பிரபு என்ன செய்தார்? அந்த நாளில் 6 மணிக்கு சமாதியில் வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு மகா ஓய்வு நாளாக இருந்ததால் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் அடுத்த சனிக்கிழமை மாலை 6 மணி வரை யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். யூதர்களுக்கு அது மிகப்பெரிய ஓய்வு நேரம் என்பதால் அனைவரும் தங்கள் வீட்டில் இருந்தபடியே இருந்தார்கள். இந்த சிப்பாய்கள் யார் என்றால் ரோம பேரரசைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஓய்வை கடைபிடிக்காதவர்கள் என்பதால் அப்படிப்பட்டவர்களே காவல் பணியில் வைத்தார்கள். இப்போது இந்த ஓய்வு நேரத்தில் இயேசு பிரபு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இயேசு பிரபு சமாதியில் என்ன செய்து கொண்டிருந்தார்?
அவர் சும்மா ஓய்வெடுத்து இருந்தாரா, இல்லையெனில் வேறு ஏதாவது செய்தாரா என்று பலருக்கும் சந்தேகம் உள்ளது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் பார்த்தபடி அப்போஸ்தலர் பவுல் ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது என்னவென்றால், எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது பகுதி 8 முதல் 9 வரை வசனங்களை படித்தால் தெரியும். 4வது பகுதி 8 முதல் 9 வரை வசனங்கள். அதனால் அவர் மேலே ஏறியபோது அவர் கைதிகளை கைப்பற்றினார். கைதிகளை கைப்பற்றி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு இந்த வரங்களை வழங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் அந்த குற்றச்சாட்டை அவர், அதாவது அந்த ஆண்டவர் பூமியின் மையத்திற்கு பூமியின் கீழே இறங்கினார் என்று கூறப்படுகிறது. பூமியின் கீழ் பகுதிகளுக்கு சென்றார் என்பதற்குத்தான் அந்த அர்த்தம். கீழே இறங்கியவரே அனைத்திலும் நிறைந்தவராக, ஆகாயத்தில் ஆகாய மண்டலத்தில் எல்லாவற்றிலும் மேலே ஏறியவராக இருக்கிறார். நாம் அனைவரும் விசுவாசத்தில் மற்றும் தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவில் ஒன்றுபட்டு முழுமையான மனிதராக, அதாவது கிறிஸ்துவுக்கு உள்ள முழுமை அளவுக்கு சமமான முழுமையை அடையும் வரை அவர் இப்படி செய்தார் என்பதை பாருங்கள். இங்கே நாம் பார்த்தபோது ஆதி காண்டம் முதல் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரை ஒரு காலண்டர் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு புதிய காலண்டர் தொடங்கியது. நாம் நினைப்பது போல ஏடோட் பிடோட்சி என்று நினைக்கலாம். ஆனால் பைபிள் நூலின்படி மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி பேசினால், இந்த உயிர்த்தெழுதல் மற்றும் மரணம் பற்றி சிந்தித்தால், இயேசு பிரபு எப்போது உயிரை விட்டாரோ அதற்கு முன்பு ஒரு காலம் இருந்தது. இயேசு பிரபு உயிர்த்தெழுந்த பிறகு ஒவ்வொரு காலமும் வந்தது. இந்த இடையில் இயேசு பிரபு பாதாள உலகத்திற்கு போனார். அந்த பாதாள உலகங்களுக்கு போய் அந்த பாதாள உலகத்தில் இருந்த பரிசுத்தர்களுக்கு அவர் வார்த்தையை அறிவித்தார். இதற்கு இன்னும் நமக்கு சாட்சி கிடைக்க முதல் பேதுரு பத்திரிகை 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை படித்தால், முதல் பேதுரு பத்திரிகை 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். ஏனெனில் நம்மை தேவனிடம் கொண்டு வருவதற்காக நீதிமான்களுக்கு மாற்றாக நீதிமான் ஆன கிறிஸ்து உடலில் கொல்லப்பட்டும் ஆன்மாவில் உயிர்ப்பிக்கப்பட்டும் பாவம் காரணமாக ஒருமுறைவே துன்பப்பட்டார். தேவனுடைய நீண்ட பொறுமை இன்னும் வெளிப்படும் போது, முன்னதாக நோவாவின் நாட்களில் படகு தயார் செய்யப்படும் போது கீழ்ப்படியாதவர்களிடம், அதாவது சிறையில் உள்ள ஆன்மக்களிடம் அவர் போய் சொன்னார். அவர்கள் கீழ்ப்படுத்தவர்களாக இருந்தனர். சிறையில் இருந்த ஆன்மாக்களிடம் அவர் தன் ஆன்மா வடிவில் சென்று தன் ஆன்மா வடிவிலேயே அவர்களுக்கு அறிவித்தார். அவர் என்ன செய்தார் என்று கேளுங்கள். 6க்கு அறிவித்தார். இங்கே நம்மால் நிற்கலாம். இயேசு பிரபுவின் உடலை இந்த பாதுகாப்பு வீரர்கள் காக்கின்றனர். இப்போது இயேசு பிரபு என்ன செய்கிறார் என்றால், அவர் பாதாளத்தில் செல்கிறார். இந்த பாதாளத்திற்கு உடலுடன் செல்ல முடியாது என்பதால் இயேசு ஆன்மா வடிவில் அந்த பாதாளத்தில் சென்றார். இந்த 3 நாட்களில் இயேசு பிரபு செய்தது என்னவென்றால், அவர் பாதாளத்தில் சென்று அங்கே நீதியாக வாழ்ந்த ஆன்மக்களுக்கு அங்கே சென்று இயேசு பிரபு அந்த ஆன்மக்களுக்கு போதித்தார். பைபிள் இப்படி சொல்கிறது. இயேசு பிரபு அந்த ஆன்மக்களுக்கு சுவார்த்தையை அறிவித்தார். சுவார்த்தை என்றால் என்ன? நானே இரட்சகர் என்று நானே தவறவிட்டேன். யாரெல்லாம் என் இரத்த உடன்படிக்கையின் கீழ் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் பரதேசத்திற்கு செல்கிறார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு செல்வார்கள் என்று இயேசு பிரபு அறிவித்தார். அந்த நாளில் என்ன நடந்ததென்று பாருங்கள். அதற்கு பிறகு வந்த வெள்ளத்தில் அந்த கப்பலில் சிலர், அதாவது 8 பேர் நீரின் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு சாயலானதுதான் பாப்திஸ்மா. இப்போது அது உங்களை ரட்சிக்கிறது. அது என்னவென்றால், அது உடல் அழுக்கை அகற்றுவது அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் தேவனை பற்றிய தூய்மையான மனசாட்சியை அளிக்கும் பதிலாகும். பாருங்கள், இங்கே எவ்வளவு அதிசயமாக எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சக்தி வாய்ந்தது. இப்போது இயேசு பிரபு ஒரு ஆவியாக பாதாளத்தில் சென்றார். அந்த பாதாள உலகிற்குள் யாரும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட உலகங்களுக்கு சென்று அங்கே பரிசுத்தமானவர்கள், அதாவது நீதிமான்கள், அங்கே பாவிகள் இருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையைச் சேர்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்தவர்கள், அவர்களிடம் சென்று அந்த சிறையில் இருந்தவர்களுக்கு அவர் போதித்தார் என்று சொல்கிறார்கள். அவர் போதித்ததும் அவர்கள் உடனே அந்த போதனை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுதலால் நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், நாம் மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திற்கு வந்தபோது அங்கே அந்த விஷயம் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள்.
27ஆம் அதிகாரம். இயேசு பிரபு தனது உயிரை விட்ட பிறகு என்ன நடந்தது என்று பாருங்கள். அவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர் எழுந்த பிறகு பரிசுத்த நகரத்தில் நுழைந்து அவர்கள் எங்கே போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பரிசுத்த நகரத்தில் நுழைந்து அதற்கு முன்பு நடந்தது இல்லையெனில் அதற்கு முன்பு பூமி நடுங்கியது. இயேசு 51 வாசியுங்கள். அங்கே இயேசு மறுபடியும் பெரிதாக கத்தி உயிரை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக பிளந்தது. பூமி நடுங்கியது. பூமி நடுங்க பாறைகள் பிளந்து பாறைகள் துண்டுகளாகி சமாதிகள் திறக்கப்பட்டன. தூங்கிக் கொண்டிருந்த பல பரிசுத்தர்களின் உடல்கள் எழுந்தன. அவர்கள் சமாதியிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர் எழுந்த பிறகு எப்போது என்று பாருங்கள். இந்த விஷயத்தை கவனியுங்கள். இப்போது இயேசு உயிரை விட்டார். அதற்கு பிறகு பூகம்பம் வந்தது. சரி, பரவாயில்லை. மனைகள் இருந்தன, சமாதிகள் திறக்கப்பட்டன. இதில் இயேசு உயிரை விட்ட பிறகு இந்த ஒரு நிலத்தில் இருந்தவர்கள், அதாவது ஏற்கனவே சமாதிகளில் இருந்தவர்கள் எழுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டார்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், படித்ததும் உடனே நடந்துவிட்டது என்று நினைக்கிறோம். பாருங்கள், இயேசுவுக்கு முன்பு அவர்கள் எழ முடியாது. படியுங்கள். அவர்கள் சமாதியிலிருந்து வெளியே வந்தது. அவர் எழுந்த பிறகு. யார் எழுந்த பிறகு? இயேசு எழுந்த பிறகு பரிசுத்த நகரத்தில் நுழைந்து பரிசுத்த நகரத்திற்குள் நுழைந்தார்கள். ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிரபு அவரின் உயிரை விட்ட பிறகு உடனடியாக நடந்தது இல்லை. அதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டது. உடனடியாக படித்தது இல்லை. உடனடியாக நடந்தது இல்லை. ஏனெனில் இயேசு பிரபு ஆன்மா பாதாளத்தில் சென்று வசனம் அறிவித்த போதுதான் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர் அவர்களின் கால்களை உறுதியாக பிடித்தார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களின் ஆன்மாக்கள் விட்டு வெளியேறிய போது அவர்கள் ஆன்மாக்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்து எழுப்பப்பட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து எழுந்து இயேசு எழுந்த பிறகு அவர்கள் எழுந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எங்கே நடந்து சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். பரிசுத்த நகரத்திற்குள் நடந்து சென்று விட்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் பவுல் தனது சோனி பத்திரிகைகளை எழுதும் போது முதல் சோனி பத்திரிகை 4:13 வேலை முதல் எழுதுகிறார். கிறிஸ்துவில் இருந்தவர் முதலில் எழுப்பப்படுவார், அதன் பிறகு உயிருடன் இருப்பவர். அவர்களுடன் கூட நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் இருப்பவர் என்றால் கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர்கள் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார்கள். மது உலக செய்திகள் 27 அத்தியாயம் என்பது திரைப்படம் இல்லாமல் நமக்கு என்ன நடந்தது? இந்த முதல் உயிர்த்தெழுதலில் பங்கேற்ற அனைவரும் கர்த்தராகிய இயேசுவோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்தார்கள். அவர்களுக்கு முன் இருந்த அனைவரும் சேர்ந்து உயிர்த்தெழுந்தார்கள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் இறந்தவர்கள் தங்கள் கல்லறையிலிருந்து எழுந்து வருவார்கள். அதற்கு பிறகு உயிருடன் இருப்பவர்கள் நாம் அவருடன் சேர்ந்து அவரோடு வாழப்போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அவருக்கு முன்பு இறந்திருந்த அனைவரின் ஆவிகளும் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுந்தார்கள். இப்போது இயேசு விரைவில் இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும் நாளில் நாமும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள் செல்லப் போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா! ஆனால் இது அழிவுக்குள்ளாகும்பவர்களுக்கு ஒரு செய்தி மட்டுமே. அது எப்படி இருக்கிறது தெரியுமா? இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் ஒரு பைத்தியக்காரத்தனம் போல தெரிகிறது. தேவருடைய சக்தி இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. அப்படி என்றால் தேவருடைய சக்தி என்றால் என்னவென்றால், இயேசு பிரபு சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் நமக்காக செய்யப்பட்ட அந்த செயலின் மூலம் இந்த பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அதனால் தேவருடைய பிள்ளைகளே, இயேசு செய்த தியாகத்தினால் தான் இது சாத்தியமானது. நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் பிரார்த்தனை செய்யலாம். மேலும் நீ நமக்கு சுருக்கமாக ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாய். அதற்கு பிறகு நாம் பிரபு பாலியாவிடம் செல்லப் போகிறோம். அதன் பிறகு அறிவிப்புகள் உள்ளன. அவை உள்ளூர் மக்களுக்கு. யாரும் வெளியே போகாதீர்கள். இன்னும் நாம் தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவோம். பரமபிதாதே, உமக்கு வணக்கம். இதுவரை நீர் பேசினதற்காக உமக்கு வணக்கம் பிதாதே. உங்கள் வார்த்தையை நம் இருதயங்களில் விதைக்கவும் அதில் நாம் நடக்கவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தவும் பிதாவே, இங்கு இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் அந்த ரட்சிப்பு அனுபவத்திற்கு அவர்களை தயார் செய்யவும் முன்னதாக அவர்களை வழிநடத்தவும் இயேசுவின் நாமத்தில் நான் முன்பாகவே பிரார்த்திக்கிறேன் பிதாவே. நெவினுக்கு ஸ்தோத்திரம்,
ஹalleluya இளைஞர்களே.